இந்த விண்டோ என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா டிசைன் மாடுலர். டிசைன் மாடுலர்ல இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிறது. ஃபைல், கிரியேட், கான்செப்ட், டூல், யூனிட்ஸ். இதுல நம்ம எதெல்லாம் வந்து மேஜரா யூஸ் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யூனிட்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. யூனிட்ஸ் வந்து மில்லிமீட்டர் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து டிஃப்ரெண்ட் வியூஸ். வியூஸ் அப்படிங்கிறது என்ன? விண்டோஸ்ல போயிட்டோம்னா டிஃபால்ட்டா வந்து ஓரியன்டேஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்படின்னா தான் இந்த இடத்துல ட்ரீ அவுட்லைன் வரும். அதுக்கு கீழே டீடைல் ஆஃப் திஸ் வியூ, ட்ரீ அவுட்லைன் வரும். அதுக்கு கீழே டீடைல் ஆஃப் திஸ் வியூஸ். அப்போ ட்ரீ அவுட்லைன்ல நமக்கு என்னென்னலாம் இருக்கும், என்ன டைப் ஆஃப் அனலைசிஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து 3 பிளேன் XY YZ ZX பிளேனு மாடல் இம்போர்ட் பண்றது. இம்போர்ட் பண்ணிட்டு அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் காம்போனன்ட் எவ்வளவு இருக்குதுங்கிறது இதுலயே காட்டி கொடுத்துரு. எந்த காம்போனன்ட் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த காம்போனன்ட் வேணாலும் நம்ம சப்ரஸ் பண்ணிட்டு அதாவது ஹைட் பண்ணிட்டு we can see that. Okay, suppose say for example எனக்கு இந்த 2 காம்போனன்ட் வேண்டாம் அப்படின்னா எனி டைம் you can hide it. இதை மட்டும் நம்ம பார்க்க முடியும். எல்லாமே வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ ஆல் பாடிஸ். எதுக்காக இது மெயினா தேவைப்படும் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சரா இருக்கு அப்படின்னா இன்டர்னல் பார்ட்டை நான் வியூ பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஈஸியா இது பண்ணி. இப்போ சப்போஸ் இப்போ இந்த காம்போனன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இருக்கா, ரைட் கிளிக் பண்ணி சப்ரஸ் பண்ணிட்டோம்னா டோட்டலாவே சப்ரஸ் ஆயிடும். ஹைட் பண்ணிட்டோம்னா மறைஞ்சிருக்கும், அவ்வளவுதான். ரைட்டா? சப்ரஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் ஸ்டடி பண்ணும் அல்லது இந்த சர்ஃபேஸ்ல நான் லோட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஈஸிலி யூ கேன் ரிட்ரைவ் இட். அப்போ எனி டைம் வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி திரும்பவும் அன்சப்ரஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ எப்பெல்லாம் வந்து காம்ப்ளிகேட்டட் ஜாமெண்ட்ரி நம்ம வரைகிறோமோ அப்போ லோடிங் கண்டிஷனோ பவுண்டரி கண்டிஷன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ற போது இன்டர்னலா ஏதாவது டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஆல்வேஸ் we should use this particular option. ரைட்டா?